வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோமா, நம்முடைய கஷ்டங்களுக்கு எப்போது தான் தீர்வு கிடைக்கும் என்ற கேள்விகள் நம் மனதில் எப்போதுமே எழுந்து கொண்டிருக்கிறது. இதோ நம்முடைய அனைத்து குழப்பங்களுக்கும் விடை தரும் ஒரு அற்புதமான வசனம்தான் அல் குரான்ல 29வது அத்தியாயத்தின் 69வது வசனம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லா நஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் ஜாஹது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதன் பொருள் தீமைகளை விட்டும் விலகி இருக்க நாம் செய்யும் மன போராட்டம், நேர்மையாக வாழ எடுக்கும் முயற்சி மற்றும் இறைவனுக்காக நாம் செய்யும் தியாகங்கள் அனைத்தையும் இது குறிக்கும். நாம் ஒரு அடி இறைவனை நோக்கி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி பல அடிகள் ஓடி வருகிறான். நாம் முயற்சி செய்யும் போது அல்லாஹ் நமக்கு ஒரே ஒரு வழியை மட்டும் காட்டுவதில்லை. சுபுலனா, அதாவது நம்முடைய பல வழிகளில் நாம் அவர்களை செலுத்துவோம் என்று பன்மையில் கூறுகிறான். நீங்கள் ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் அதை செய்ய உங்களுக்கு பல வாசல்களை திறந்து விடுகிறான். உங்கள் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவையும் ஏற்படுத்துகிறான். வசனத்தின் இறுதி பகுதி மிக அழகானது. நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களுடன் இருக்கிறான். முஹ்சின் என்றால் யார்? எந்த ஒரு செயலையும் அரைகுறையாக செய்யாமல் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பிறருக்கு நன்மை பயக்கும் வகையிலும் செய்பவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் எப்போதுமே துணையாக இருக்கிறான். அவனுடைய துணை இருந்தால் நமக்கு வேறென்ன கவலை வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, உங்கள் தொழில், படிப்பு, குடும்ப வாழ்க்கை என எதில் தடைகள் வந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள். தூய்மையான எண்ணத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நேர்வழியும் வெற்றியும் இறைவனிடமிருந்து நிச்சயம் வரும். இந்த வசனம் உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.